أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் எம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மோமின்களாக எங்களை படைத்து எங்களுக்கென்று அவன் வகுத்து தந்திருக்கின்ற வாழ்க்கை திட்டத்திலே இவற்றையெல்லாம் எமது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கின்றானோ அவை அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்றும் எவற்றையெல்லாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றாக விலகி வாழ வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்ளுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய நடைமுறையிலே உங்களுக்கு மாபெரும் முன்மாதிரி இருக்கின்றது, அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டி, அந்த முன்மாதிரியாக கொண்டு யாரெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதன் பின்னால் சொல்லி காட்டுகின்றான். அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை அறவே நடைமுறைப்படுத்தாதவர்களும் இருப்பார்கள், முழுமையாக நடைமுறைப்படுத்தாதவர்களும் இருப்பார்கள், அதிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்றெல்லாம் நமக்கு விளங்க தெரிகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யாரெல்லாம் அதை முன்மாதிரியாக கொள்வார்கள் என்பதை சொல்லுகின்ற போது அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை ஆதரவு வைப்பார், மறுமை நாளை ஆதரவு வைப்பார்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார். இந்த மூன்று தன்மைகளும் இருக்கின்றவர்களிடத்திலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை காண முடியும். யாரிடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய ஆதரவு, அவனை சந்திக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு, மறுமை நாளை பற்றிய எதிர்பார்ப்பு, இவை அனைத்தும் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அதிகமாக துதித்து வருகின்ற மக்களிடத்திலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை காண முடியும் என்று கூறுகின்றார். அன்பான சகோதரர்களே,
புனிதமான ஷாபானின் ஆரம்பத்திலே ரமலானை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே புனிதமான ரமலான் மாதம், அந்த மாதத்தை நாங்கள் எப்படி வரவேற்க வேண்டும், அந்த மாதத்திலே நாங்கள் எவ்வாறு அமல் செய்ய வேண்டும், அந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தி எவ்வாறு அடுத்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு உணர்த்துகின்ற அதே வேளை, எல்லா காலங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்கின்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முன்மாதிரியை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள், தன்னுடைய முன்மாதிரியை எடுத்து நடக்கின்றவர்கள், தன்னை முன்மாதிரியாக கொள்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. உங்களில் எவரும் ஒரு பூரணமான விசுவாசியாக, ஒரு பூரணமான மூமினாக இருக்க முடியாது, அவருடைய மனச்சாயல் நான் எதை கொண்டு வந்தேனோ அதை துயரக்கூடியதாக, அதை பின்பற்றக்கூடியதாக, என்னுடைய கோட்பாடு, என்னுடைய நடைமுறை, என்னுடைய பண்பாடுகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் பின்பற்றுகின்ற விடயத்திலே அவருடைய மனம் சாய்ந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே எங்களுடைய மனச்சாயல் எதிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களிடத்திலே வலுவான பொருளாதாரம் இருக்க வேண்டும், எங்களிடத்திலே சொகுசான வாகனங்கள் இருக்க வேண்டும், எங்களிடத்திலே தாராள வசதி கொண்ட வீடுகள் இருக்க வேண்டும், உல்லாசமாக பொழுதை கழிக்க வேண்டும், உயர்தரமான உணவை உண்ண வேண்டும் என்ற விடயங்களில் எங்களுடைய மனம் சாய்ந்து செல்லுகின்றதல்லவா? பணம் சம்பாதித்து ஒரு செல்வந்தனாக ஆக வேண்டும் என்ற ஆசை, என்ற தாகம் நமது சமூகத்திலே மிக அதிகமானவர்களிடத்திலே குடிகொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? இந்த பணத்திலே, செல்வத்திலே தன்னுடைய மனச்சாயல் எவ்வாறு இருக்கின்றதோ, தன்னுடைய மனம் எவ்வாறு அதை ஆசைப்படுகின்றதோ, ஒரு சொகுசான வாகனம் தன்னிடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்து ஆசைப்படுகின்றோமோ, எங்களிடத்திலே வளமான செல்வம் இருக்க வேண்டும் என்பதிலே எப்படி தீராத ஆசை கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலிலே, அவர்களுடைய நடைமுறையிலே எங்களுடைய ஆசை இருக்க வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகத்தோடும் ஆசையோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய சமூகத்திலே ஒரு பூரணமான விசுவாசியாக இருக்கின்றோம் என்று பொருள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, நாங்கள் உல்லாசமாக பொழுதை கழிப்பதிலே எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு ஆசை கொண்டிருக்கின்றோம், அதற்காக வேண்டி எவ்வளவு நேரத்தை செலவிடுகின்றோம். இந்த தாகமும் ஆசையும்
இந்த நேர செலவீடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நேரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். மனதிலே எழுகின்ற ஆசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற பேராசை ஒரு மனிதனிடத்திலே எழுந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அவனுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டலிலே ஒரு உண்மையான மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்ற வரைவிலக்கணத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார். சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அவர்களில் காணப்பட்ட சிறுவர்கள் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை களங்கப்படுத்திவிடக் கூடாது. அவர்களுடைய வழிகாட்டல் எங்கள் மூலமாக அடுத்த சமூகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்பதிலே மிக அவதானமாக இருந்தார். அதற்காக வேண்டி இரவு பகலை செலவு செய்தார்கள். இந்த உலக இன்பங்களை எல்லாம் துறந்தார்கள். தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்க தயாராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே 3 நபர் அவர்களிடத்திலே ஒரு வழக்கை கொண்டு வருகின்றார். ஒரு சிறுவரை இழுத்து வருகின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விசாரித்த போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய தந்தையை இந்த வாலிபர் கொலை செய்து விட்டார். ஆகவே இவருக்கு பழிக்கு பழி தீர்த்து கொள்ள வேண்டும், அதற்குரிய ஹத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே அழைத்து வந்திருக்கின்றோம் என்றதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வாலிபத்தை நெருங்கி கொண்டிருந்த ஒரு சிறுவர் அவரிடத்திலே கேட்கின்றார், இவர்களுடைய தந்தையை நீ கொலை செய்தாயா? ஆம் கலீஃபா அவர்களே, நான் கொலை செய்து விட்டேன். ஆனால் நான் வேண்டும் என்று கொலை செய்யவில்லை. நான் ஒரு ஒட்டகை மேய்க்கின்ற மனிதன். என்னுடைய ஒட்டகைகளிலே மிகவும் உயர்தரமான ஒரு ஒட்டகை இவருடைய நிலத்தில் இருந்த ஒரு மரத்தை, ஒரு செடியை சாப்பிட்டு விட்டது. அதனால் அந்த ஒட்டகையை அவர் கல்லால் அடித்து கொன்று விட்டார். இதனால் ஆத்திரம் அடைந்த நான் கோபத்தின் காரணமாக அதே கல்லை எடுத்து அவரையும் எறிந்தேன். அது எந்த இடத்தில் பட்டதோ தெரியாது, அவரும் மரணித்து விட்டார் என்றதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நீதான் அவரை கொலை செய்திருக்கின்றாய், அவர் மரணிப்பதற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கின்றாய், ஆகவே உனக்கும் மரண தண்டனை தான் என்று சொல்கின்றார். அப்போது அந்த சிறுவர் சொல்கின்றார், அமீருல் மோமினின் அவர்களே, அப்படியானால் எனக்கு 3 நாள் அவகாசம் தாருங்கள். என்னுடைய தந்தை மரணித்து விட்டார். அவர் எனக்காகவும் எனக்கு ஒரு சிறிய சகோதரன் இருக்கின்றான். அந்த சகோதரனுக்காகவும் ஒரு புதையலை தந்திருக்கின்றார். அந்த புதையலை நான் என்னுடைய சகோதரனிடம் ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் இப்போது என்னை இந்த இடத்திலே எனக்கு மரண தண்டனை விதித்து என்னை கொன்று விட்டீர்களே, ஆனால் அந்த புதையலும் வீணாகிவிடும், என்னுடைய சகோதரனும் வீணாகி விடுவான். ஆகவே எனக்கு 3 நாள் அவகாசம் தாருங்கள் என்றதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்படியானால் உனக்கு பிணையாக ஒருவர் பொறுப்பேற்பதற்கு முன்வர வேண்டும் என்றதும் அந்த சிறுவர் பார்க்கின்றார்,
சபையிலே சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். யாரையுமே தெரியாது, அறிமுகம் இல்லாதவர். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முகத்தை பார்க்கின்றார். இந்த மனிதர் என்னை பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று துணிச்சலாக சொல்கின்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார், அபூதர்ரே, இவருக்கு பிணையாக, இவருக்கு பொறுப்பாக நீர் நிற்க முடியுமா என்றதும், அமீருல் மோமினீன் அவர்களே, நான் பிணையாக நிற்கின்றேன். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அபூதர்ரே, இந்த மனிதரை உமக்கு யாரென்றே தெரியாது, அறிமுகம் இல்லாத இவர், அவர் சொன்ன வாக்குறுதியின் பிரகாரம் மீண்டும் வரவில்லை என்றிருந்தால் தண்டனை உண்மையே சாரும், நீரே மரண தண்டனையை ஏற்க வேண்டி வரும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அமீருல் மோமினீன் அவர்களே, நான் அந்த பொறுப்பை ஏற்கின்றேன் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார். அந்த சிறுவர் செல்கின்றார். ஒரு நாள் கடந்து செல்கின்றது, 2 நாள் கடந்து செல்கின்றது. 3ஆம் நாள் மக்கள் எல்லாம் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், வரவில்லை. பொழுது சாய்ந்து விடுகின்றது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு விடுவார்களோ என்று எல்லோரும் பதட்டத்தில் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மகரிபு தொழுகைக்கு சற்று முன்னால் அந்த சிறுவர் ஓடி வருகின்றார். கடுமையான முறையிலே இழைத்து களைத்து மூச்சு வாங்கியவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே வந்து நிற்கின்றார். கலிஃபா அவர்களே, அமீருல் மோமினீன் அவர்களே, என்னுடைய அந்த புதையலை எனது சகோதரரிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய சகோதரரையும் அவருடைய மாமன்மார்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இப்போது உங்களுடைய தீர்ப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அந்த கொலை குற்றத்திற்கான தண்டனையை எனக்கு தாருங்கள் என்று அந்த சிறுவர் வேண்டி நிற்கின்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், சிறுவரே, வாலிபரே, நீ நினைத்திருந்தால் தப்பி ஓடி இருக்கலாம் அல்லவா, ஏன் நீ ஓடவில்லை என்று கேட்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். இளம் வாலிபர், அறிமுகம் இல்லாதவர், கொலை குற்றத்திற்காக வேண்டி கொலை செய்யப்பட வேண்டிய தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, எந்த பயமும் இல்லாமல் தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றாரே என்ற ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்ட போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு வாக்குறுதி நிறைவேற்றப்படுவது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தன்மை மூமின்களிடத்திலே காணப்படவில்லை என்று யாரும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரிக்கு களங்கம் விளைவித்து விடக் கூடாதல்லவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அவர்களோடு சென்று விட்டது என்று இஸ்லாத்தை அவர்கள் ஏளனமாக பார்க்க கூடாதல்லவா? அதனால் தான் நான் என்னுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இஸ்லாத்தினுடைய உயரிய பண்பாட்டை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அந்த முன்மாதிரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் வருகை தந்திருக்கின்றேன் என்று அந்த சிறுவர் சொல்கின்றார். அன்பான சகோதரர்களே, அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அபூதர்ரே, இந்த சிறுவரை உங்களுக்கு அறிமுகமே இல்லை, அப்படி இருந்தும் அவர் வரவில்லை என்றிருந்தால் உங்களுக்குத்தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். அவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி இவருக்கு பிணையாக நின்றீர்கள் என்றதும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமீருல் மோமினீன் அவர்களே, மக்களுக்கு நலவு செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு சென்று விட்டது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி அழிந்து விட்டது என்று ஆகிவிடக் கூடாதல்லவா? மக்களுக்கு நலவு செய்கின்ற தன்மை நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், கியாமத்து நாள் வரை இருக்க வேண்டும் என்று கருதி நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி, அவருடைய முன்மாதிரி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பொறுப்பேற்றேன் என்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவர், கல்லால் அடித்து கொன்ற மனிதனுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, நாங்கள் இந்த வாலிபரை மன்னித்து விடுகின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், ஏன் இந்த திடீர் முடிவுக்கு வந்தீர்கள்? எப்படி இந்த மனமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டது என்றதும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன்னிக்கின்ற தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு சென்று விட்டது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாதல்லவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பெரும் கொடிய பாவிகளை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள் அல்லவா? அந்த முன்மாதிரிக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய தந்தையை நாங்கள் இழந்தாலும் பரவாயில்லை, இந்த மேலான வழிகாட்டல் நாயகத்தினுடைய முன்மாதிரி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவரை மன்னிக்கின்றோம் என்று சொல்கின்றார். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை பாதுகாப்பதற்காக சஹாபாக்கள் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் எவ்வளவு அர்ப்பணிப்போடு நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் எங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானிலே நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பண்பாடுகள், வெளிப்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகள், வெளிப்படுத்துகின்ற பழக்க வழக்கங்கள் அடுத்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி, அவருடைய வழிகாட்டல் குறிப்பிட்ட காலத்தோடு சென்று விட்டது. இப்போது இந்த முஸ்லிம் சமூகத்திடத்திலே அவர்களுடைய எந்த முன்மாதிரியும் இல்லை என்று இஸ்லாம் தூசிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து புனிதமான ரமலான் மாதத்திலே எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் புதுப்பித்து அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மூமின்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நல்ல மூமின்களாக இருக்கின்ற போதுதான் எங்களுக்கும் எங்களை சூழ்ந்து வாழுகின்ற எல்லா சமூகத்தினருக்கும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தண்டனையை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்றால், இந்த பூமியிலே சாலிஹீன்கள், நல்லவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அல்லும் பகலும் இஸ்திக்பார் செய்து பிரார்த்தனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அதனால் தான் பாதுகாக்கப்படுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மக்கத்து காபீர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கினார். தான் பிறந்து வளர்ந்த தாயகத்திலேயே இருக்க முடியாத அளவுக்கு, அதை துறந்து செல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அப்படி இருந்தும் ஒரு நபி, நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக வந்த அவனுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்த ஒரு நபி கலங்கப்படுத்தப்படுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருப்பானா? அந்த மக்களை அல்லாஹ் அழிக்கவில்லை. அதன் காரணம் என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற போது, வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்றீர்கள் அல்லவா, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்கப் போவதில்லை. நீங்கள் இருக்கும் வரை அவர்களை தண்டிக்கப் போவதில்லை. உங்களுடைய பரக்கத்தினால், உங்களுடைய ரஹ்மத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை விட்டு வெளியேறினார். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை தண்டிக்கவில்லை. அதற்குரிய காரணத்தை அவன் சொல்லுகின்ற போது, வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அங்க இருக்கக்கூடிய மீதமான மக்கள்
மீதம் இருக்கக்கூடிய மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கின்றார்கள், அவனிடத்திலே பச்சாதாபப்பட்டு மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நான் அவர்களை அழிப்பதற்கில்லை. அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழிக்கப் போவதில்லை என்று கூறுகின்றார். அவர்களும் வெளியேறி மதீனா நகரை வந்து அடைந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வமா லஹும் அல்லா யுஅذிபஹுமுல்லாஹ் வஹும் யசுத்தூன அனில் மஸ்ஜிதில் ஹராம் வமா கானூ அவுலியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்காமல் இருப்பதற்கு என்ன நேர்ந்தது? அவர்களோ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்று உம்ரா செய்கின்ற, வணக்கம் செய்கின்ற மக்களை தடுத்து நிறுத்துகின்ற, நலவுகளை எல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்காமல் இருப்பதற்கு என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி பத்ரிலே அவர்களை தண்டித்தான். ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவர்களிலே 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், 70க்கும் மேற்பட்டவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். மீதமானவர்கள் எல்லாம் உயிரை கையிலே பிடித்து கொண்டு விரண்டோட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரிலே அவர்களை தண்டித்தான். மக்கா வெற்றியை கொடுத்து அவர்கள் அனைவரையும் சரணடைய செய்தான். அதிலும் சிலர் கொல்லப்பட்டார்கள், சிலர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள், மற்ற எல்லோரும் சரணடைந்தார்கள். அவர்களிடத்திலே இருந்த பெருமை மமதை அனைத்தும் ஒடுங்கி அடங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியிலே சரணடைந்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். இது அவர்களுக்கு ஏற்பட்ட மிக பெரும் தண்டனை. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லி காட்டுகின்றான். நல்லவர்கள் இல்லை, நீங்களும் இல்லை, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றவர்களும் இல்லை. ஆகவே அவர்களை நான் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விளக்குகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் நல்லவர்களாக, நல்ல மூமின்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை எடுத்து நடந்து அடுத்த சமூகத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் அடுத்த சமூகத்தையும் பாதுகாக்கின்றான். அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி, உங்களை நீங்கள் புடம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், உங்களை நீங்கள் ஒரு சாலிஹான மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உண்டான இந்த உலக வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை தெளிவு பெறும். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டுமானால், தற்போது மரணித்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய பிள்ளைகள் மரணித்தவர்களுடைய விடயத்திலே எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். உங்களுக்கு பின்னால் உலகம், உங்களுடைய உறவு, உங்களுடைய சொத்து சுகமெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒருவர் மரணித்து விட்டால் குறித்த காலத்திலே மனைவி மறந்து விடுவாள், பெற்றெடுத்த பிள்ளைகள் மறந்து விடுவார்கள், நண்பர்கள் மறந்து விடுவார்கள், சகோதரர்கள் மறந்து விடுவார்கள், உறவுகள் அனைத்துமே மறந்துவிடும். எங்களை நினைத்து பார்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலே நீங்கள் நேசம் கொண்டு அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களேயானால் உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட மாட்டார். அவனுக்காக வேண்டி நீங்கள் செய்த சாலிஹான அமல் உங்களை கைவிட மாட்டாது. மரணத்திற்கு பின்னாலும் உங்களுடன் அது இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் கற்ற கல்வி இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உங்களுடைய உற்ற நண்பனாக எடுத்து அவனுக்கு நீங்கள் வழிபடுவீர்களேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோடு இருந்து உங்களுக்கு போதிய பாதுகாப்பை தருவான் என்று உபதேசிக்கின்றார். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் எங்களை மறந்து விடுவார்கள். எங்களுடைய மரணத்தை நன்றாக சிந்தித்து பாருங்கள். அது எங்களுக்கு மிகப்பெரிய உபதேசமாக இருக்கின்றது. வருடத்திலே ஒரு தடவை
எங்களுடைய குடும்பத்தில் யாராவது நினைத்து பார்ப்பதை பாருங்கள். அந்த வீடு எப்படி இருக்கின்றது? மரணமானவரை நினைத்து பார்ப்பதாகவா இருக்கின்றது? அதுவும் இப்போது திருமண வீட்டை போன்று ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு மரணித்தவர்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்தாதவர்களாக, பொடுபோக்குள்ளவர்களாக எங்களுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய நிலை. இதை நாங்கள் நன்றாக நினைத்து பார்ப்போமேயானால் எங்களுடைய ரமலானை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துவோம். ஒரு சாலிஹான மனிதனாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதி எடுத்துக் கொள்வோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஷஅபானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்று என்னுடைய சமூகம் ரமலானுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த ஷஅபானிலே மிக அதிகமாக நோன்பு வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்த அந்த முன்மாதிரிகளை எடுத்து நடந்து நாங்களும் ஒரு பரிபூரணமான மூமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ஷாபான் மாதத்திலே எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து ரமலான் மாதத்தை கண்ணியத்தோடு எதிர்பார்த்து சாலிஹான அமல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய மரணத்தை நினைத்து வாழுகின்ற மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கடமைகள், உன்னுடைய ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியான வழிகாட்டல்கள் அனைத்தையும் முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மூமின்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله الذي خلق الإنسان في أحسن تقويم وبعث النبيين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق المبين ليرشد الناس إلى سبيل الهدى المتين ويخرجهم من الظلمات إلى النور الحسين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بعثه في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه الداعين إلى ربهم بالحكمة والموعظة الحسنة ورضي الله عنهم أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله. أيها المسلمون، إن الإنسان لا يكون إنسانا كاملا حتى يتخلق بأخلاق المؤمنين. واعتصموا بحبل الله ولا تفرقوا في دين الله واذكروا نعمة الله ولا تعاونوا بمعصية الله. عباد الله، عليكم بأخلاق المؤمنين في كل أوقات وأحيان، فمن تمسكها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خسر خسرانا مبينا. إن أحسن الكلام وأوضح البيان كلام ربنا السلام. وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله ما اتصلت عين ينظر. أما بعد، فيا أيها الحاضرون من البشر، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم يحسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما
وبدأ بنفسه تعظيما وصنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا عليه وسلموا على من به الله هداكم اللهم صل وسلم على رسولك سيدنا محمد المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار خصوصا على أولهم وأفضلهم بعد الأنبياء بالتصديق السابق إلى الخيرات بالتحقيق سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى مزين المسجد والمنبر والمحراب الناطق بالحق والصواب الذي كان رأيه موافقا بالوحي والكتاب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى جامع القرآن كامل الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أسد الله الغالب أهل بيت الله العالي المناقب سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى بضعة رسول الله سيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعلى سبتيه النيرين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وعلى عميه المكرمين عند الله والناس سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما وعلى بقية العشرة المبشرة وعلى سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم وخذل من خذل الدين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجدب والقحط والصيف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أعلى وأعز وأعظم وأقوى وأكبر والله يعلم ما تصنعون